எல்லோருக்கும் வணக்கம். தம்பி, இங்கே என்ன சொல்லுது? திரிசா திரிசான்னு சொல்லுதா, இல்லை ருக்கு ருக்குன்னு சொல்லுதா? நம்ம ஆளுகிட்ட பிடிச்சது ஒன்றே ஒன்று தான். அப்பப்போ வாங்கின அடியை மறந்துட்டு திடீர்னு க்ரீனில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ தான் சமீபத்தில் 26,300க்கு மேலே இருந்தது. அங்கேருந்து அடியை வாங்கி கீழே விழுந்துட்டு இப்போ வந்து 23 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஆளுகிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா? எஃப்ஐஸ் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை இறக்கி விட்றாங்களா, நம்ம மார்க்கெட்டை முடிக்கிறாங்களான்னா எஸ், ஆமாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து லட்சம் கோடியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட் இறங்குது. ஆனால் அதே எஃப்ஐஸ்னால் நிஃப்டியை வீழ்த்த முடிஞ்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிஃப்டியை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரேலிஸ் அப்படிம்பாங்க. அது இப்போ எதில் உருப்படியாக நடந்திருக்கு அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நடந்திருக்கு. நிஃப்டியை கீழே இறக்கிட்டு மறுபடி தன்னுடைய பழைய உச்சத்துக்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ட்ரேடர்கள் வந்து எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை வந்து யார் நினச்சாலும் பெருசாக ஏற்றி விடலாம் அல்லது இறக்கி விடலாம், ஆனால் நிஃப்டியை வந்து ரொம்பவுமே கொடூரமாக பண்ண முடியாது, அதனால் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நிஃப்டிலேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு பல ட்ரேடர்கள் இருக்காங்க. நண்பர்களே, 2 ரயில்வே துறை பற்றிய செய்திகள். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் 10 லட்ச ரூபா ஒரே பங்கு ரைட்ஸில் போட்டு வச்சுட்டேன். அது எதுக்கு போட்டு வச்சுன்னா எதிர்காலத்தில் ரிட்டையர்மெண்ட்னாவே உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறது. இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது, அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸு அல்லது ஃபண்ட் ஹவுசஸ்ஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது ஷார்ட் டைமாக எடுத்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணி பணத்தை போட்டுட்டா ஒவ்வொரு தடவையும் அது கொடுக்கக்கூடிய லாபம் நஷ்டமா அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரைட்ஸ் என்பது சமீபத்தில் எந்த ஒரு டைம்லையுமே லாஸ் மேக்கிங் அப்படின்ற கம்பெனியாக ஆனதில்லை. ஆனால் அவனுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் என்பது கடந்த 5 வருடங்களில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பெருசாக க்ரோத் என்பது வரல. இந்த பங்கு மார்க்கெட் நல்லாக இருந்த பொழுது ஒவ்வொரு வருஷமும் 11% என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்டே வந்திருக்கு. இந்த ஒரு வருஷம் மட்டும் மார்க்கெட் சரியில்லை, 13% நஷ்டம் அப்படின்னு. பொதுவாக ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு பணம் போட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு இதோட புல் ரேலி அப்படின்னு வரும் பொழுது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு அப்படின்னு பார்த்து வச்சுக்குவாங்க. அது மாதிரி அடுத்த 20 வருஷத்தில் எப்பாவது ஒரு தடவை நடந்துருச்சுன்னா கூட பரவாயில்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தடவை இது 80 ரூபா அப்படின்னு இருந்திருக்கு 2021. அப்புறம் 2024 பீக்கில் ஒரு 350 ரூபாயின்னு இருக்குது. அப்போ இது எவ்வளோ மடங்கு ஏறி இருக்கு? ஸோ ஒரு 4 இயர்ஸ் புல் ரனில் ஒரு 4 டைம்ஸ் என்பது ஏறி இருக்கு. ஸோ அப்போ மறுபடியும் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருந்து ஒருவேளை மார்க்கெட் விழுகவே இல்லை, அடுத்து ஒரு 10-20 வருஷத்தில் எப்போ புல் ரன் வந்தாலும் இதே மாதிரி கரண்ட் ரேட்லேருந்து 4 டைம்ஸ் ஏறுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னா, அந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது அதனுடைய லாபம் ஏறுமுகத்தில் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. ஸோ யாராக இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து இப்போ பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பணம் போடுறவங்க அவங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 3 மாதத்துக்கு ஒருக்காவோ ரிப்போர்ட் கொடுப்பாங்க, எந்த பங்குகள் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ தன்னந்தனியாக யாராவது ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் டேட்டாவை மட்டும் அப்பப்போ எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பிஎம்எஸ் போன்றவங்களாம் வந்து ஏதாவது ஹெட்ஜிங் பண்ணுவாங்க, அல்லது செக்டர் ரொட்டேட் பண்ணுவாங்க, அல்லது வேறு ஏதாவது ஐடியா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்துருக்கேன். இப்படி ஒரே போர்ட்ஃபோலியோவில் ஒரே பங்கை எடுத்து வச்சு நான் பார்த்ததில்லை. குறைஞ்சது ஒரு 10 பங்காவது இருக்கும், அல்லது குறைஞ்சது வந்து ஒரு 20 to 30 பங்காக இருக்கும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2% to 5% இப்படியெல்லாம் தான் வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்துருக்கேன். ஒரே ஒரு முறை துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர், மாடல் போர்ட்ஃபோலியோ மேனேஜரில் மட்டும் நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, பிட்காயின் ரிலேட்டடான பங்குகளில் வந்து பிட்காயினை மட்டுமே எடுத்து வச்சுருந்தார். அது எப்போ 2018-19 சமயங்கள்லன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாடல் போர்ட்ஃபோலியோவில் என்ன ஆச்சுன்னு தெரில. பட் எனிவே அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ், ஈக்விட்டி கிடையாது. பட் ஈக்விட்டியில் நான் இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனிகளில்
சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன். யாருமே வந்து இப்படி 5% 10%க்கு மேலே ஒரு ஸ்டாக்கை வச்சுருந்து நான் பார்த்ததில்ல. அப்படி யாராவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு புல் ரன் வரையில் எவ்வளவு டைம்ஸ் ஏறிச்சு, சரி இப்போ புல் ரன் இல்லை, மறுபடியும் புல் ரன் அடுத்த 20 வருஷத்துக்குள்ளே எப்போ வருதோ அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. அது எப்போ வேணாலும் வரும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எவ்வளவு டைம்ஸ் ஏறலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த ரெயில்டெல் அதுவும் வந்து ஒரு ரயில்வே துறை பங்கு தான். அந்த பங்கில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15,99,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு, டொமஸ்டிக் ஆர்டரு அப்படின்ற ஒரு தகவல். அடாடா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பருக்கு ஆசை காட்டி தோசை பண்ணிட்டாங்க. அதாவது அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆன உடனே அவர் கிட்டத்தட்ட 40,000 லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆகி நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு வந்திருக்கு. மறுபடியும் நேற்று மார்க்கெட் இறங்கினதுனால 25,000 ப்ராஃபிட்டில் இருந்து இறங்கி மறுபடியும் 30,000 லாஸ் ஆயிடுச்சு. ஒரே கஷ்டமாப்பா. ஆனாலும் பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் என்பது இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு வடிவத்தில் சில பங்குகள் அல்லது போர்ட்ஃபோலியோ, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஏறுவதாகவும் இறங்குவதாகவும், ஏதோ ஒன்று இறங்கு வரிசையிலையோ அல்லது ஏறு வரிசையிலையோ நம்ம போர்ட்ஃபோலியோ என்பது பொட்டன்ஷியலாக தான் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு நல்லபடியாக அமையுதா அப்படின்னா அது ஏதோ ஒரு கோக்குமாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது சொல்லுவாங்களே, நம்மளால் எல்லாமே அனுபவிச்சிருக்காங்க, கை கெட்டுனது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டை தொடர்ந்து 2-3 மாதம் ஏறினா எல்லோரும் லாபத்தை புக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தேன். ஆனால் நான் ஆண்டவன்ட்ட வேண்டினேன், ஆண்டவா மார்க்கெட் வந்து மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை தொடணும், லாக் ஆனவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் அது சில பங்குகளில் பண்ணியிருக்கு, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லா பங்குகள்லையும் பண்ணல. என்ன ஆண்டவா நீ செலக்டிவாக பண்ணி வச்சுருக்க? அதில் பாருங்கள், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட், நேற்று வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் இன்றைக்கி ஏதாவது நல்லபடியாக இம்பேக்டாக இருக்குது அந்த நியூஸ் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் ஜிலேபியை சுற்றி வச்ச மாதிரி எல்லாமே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எவனாவது ஒருத்தனாவது சந்தோஷமாக 5% கெயினில் இருக்கான்னா இல்லை. டாடா எல்சி அது 4% இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் அந்த செய்தி, நாளைக்கு வேறு மார்க்கெட்டு லீவுங்களா, அதனால் இன்றைக்கி வர ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்ற ஒரு புரியாத நிலை. அதே மாதிரி இந்த ஐபிஓ நியூஸும் எடுத்து பார்த்திங்கன்னா அது முதலிடம் என்பது கிடையாது. சமீபத்தில் இந்த பாரத் கோக்கிங் கோல் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் முதலிடத்தில் இருந்தது. இப்போ இந்த அமாகி மீடியா லேப்ஸ் தான் ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. ஆனால் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து வெறும் 6% என்பது தான் இப்போதைக்கு ஒரு டிஸ்கவரபிலிட்டி என்பது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயும் பெருசாக சந்தோஷம் இல்லை. ஒரு சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த பங்கில் என்ன ஒரு செய்தினா, வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. இது நல்லதுக்கா கெட்டதுக்கானலாம் தெரியாது, பட் கடைசிக்கு அந்த பங்கில் ஒரு நியூஸாவது வந்ததே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி இந்த பங்கு வந்து 2025 வந்து எங்கேருந்து ஜம்ப் அடித்தான்னா 1600லேருந்து 2200 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். ஏன் இன்னொரு ரவுண்டு போனால் ஆகாதா? ஆகலை. மனசு சோர்வடைய வச்சுக்கிட்டே அது மறுபடியும் இப்போ கீழே 2024 லோவில் வந்து விழுந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த பங்கில் இன்றைக்கி கொஞ்சம் வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பங்குலேயும் செய்தியே வராமல் இருந்தது. டைட்டன் ஏறுறான், தங்கமயில் ஏறுறான், எத்தனையோ ஜுவல்லரி கம்பெனி ஏறுறான், நீ என்னையா ஏற மாட்டேங்கிற கல்யாண் ஜுவல்லரி அப்படின்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப மனசுக்கு சுகமாக இருக்காங்க. 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியல அவனால். எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், அப்புறம் கீழே வந்து விழுந்துடுறான். ஸோ இப்போ சமீபத்தில் கீழே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்றதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்றத அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஒரு நண்பருக்கு ஐநாக்ஸ் விண்ட் ஷேர் வந்து 500 குவான்டிட்டி லாக் ஆகிருக்கு. அது எல்லாமே 50% லாஸில் இருக்குது. கரெக்டாக போய் ஏதாவது உச்சியில் எடுத்துட்டாரே என்னன்றது தெரில. 240 ரூபா ஹை, இப்போ இருக்கிறது 115 ரூபாய்னு ஐநாக்ஸ் விண்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நான் இந்த அளவுக்கெல்லாம் விடமாட்டேங்க நண்பர்களே. நான் வந்து பொசிஷன் ஓரளவுக்கு பெரிய பொசிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 5000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க.
சில பேர் மேலே ஏறிச்சுன்னா லாபம் பண்ணுறாங்க, கீழே இறங்குச்சுன்னா சில பேர் 5% ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுறாங்க. சில பேர் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி பாப்பா அது எவ்வளோ தூரம் போகுதோன்னு, அது கீழே கிராஃப்லேயே இடம் இல்லைன்ற மாதிரி கீழே இழுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு விளையாடுறாங்க. இது வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட் இருக்கிறவங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாக் எடுக்கும் பொழுது ஏறுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த பங்கு வந்து ஏறாமல் இறங்கிட்டே இருக்கும்பொழுது நஷ்டமாயிட்டே இருக்குது. ஆனால் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்போர்ட்டுகளில் முதலீடு பண்ண முடியுமான்னு பணபலத்தை காட்டுறாங்க. பணபலத்தை வச்சு அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியான்னு பார்த்து அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. சில பேர்லாம் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களே ஷேர்ஸ் தட் நெவர் கோஸ் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி எடுக்கிறாங்க. மேலேயே தான் போகும்னு நினச்சி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நண்பருக்கு என்ன ஆயிருக்கு, 2 வருஷமாக ஏறவே இல்லை. 2 வருஷமாக அந்த பங்குகளே ஏறல. ஆனால் அதை மார்ஜின் ட்ரேடிங்கில் வேறு எடுத்திருக்காரு, அதாவது கடனுக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அவருடைய ஷேரினுடைய விலையும் இறங்கிக்கிட்டே போகுது, இன்ட்ரெஸ்ட் வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்காரு அதிகமாக. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர். இந்த ஏவரேஜ் பண்ணக்கூடிய பண வலிமை பெற்றவங்க இன்னொருத்தர். ஆனால் பணம் இல்லாமல் இப்படி எம்டிஎஃப்பில் போய் சிக்கிக்கிட்டு 2 வருஷமாக ஏறாத பங்குகளில் சிக்கி வட்டியும் கட்டக்கூடியவங்க 2வது டைப் இருக்காங்க. 3வது டைப்பு மார்க்கெட்டை எதுக்குங்க நான் பார்க்கணும், இறங்குறது ஏறுறது. மாதமான சம்பளம் வாங்குகிறேன், எஸ்ஐபி போடுறேன், மேலே என்றைக்காவது ஒரு நாள் லாபம் வரும்போது விற்றுக்கிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் அவங்க தனியாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு வாரத்தில் 30,000 ரூபா லாஸு. நீ என்ன பண்ணுறது, சமாளிக்க தான் வேணும், பொறுமை தேவை தான், நீ என்ன பண்ண முடியும். இது 3வது வகையான ஆட்கள். இதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபண்டு டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பெரிய ஆளாகிடுறாங்க. ஒரு துணிக்கடை 10க்கு 10 இடத்துல துணிக்கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்க பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ளோர் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை வேலைக்கு எடுக்கிறாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஆள் போடுறாங்க, அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிடுறாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம், அது வாங்குறதே வந்து எஃப்என்டோவில் வாங்கிட்டு அது ஒரு வேளை கீழே போகிற மாதிரி இருந்தால் இந்த 1ஆம் நம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விவரமாக ஒரு ஸ்டாப் லாஸுக்கு புட் ஆப்ஷனோ அல்லது ஒரு பொசிஷன் எடுக்கும் பொழுது கால் ஆப்ஷனை பிடிச்சி விற்று விட்டுட்டு அதில் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் பெரிய ஆளானோடனே அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் 4வது டைப். அப்படி அந்த ஐடியாக்கள் தெரியாதனால தான் நிறைய பேர் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் போய் சில பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் வச்சுருக்கக்கூடிய பங்குகளை வந்து ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று, பஜாஜ் இந்துஸ்தான் சுகர்னு ஒன்று, ரேணுகா சுகர்னு ஒன்று, டோரண்ட் பவர் வந்து செக்டரில் வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய பங்கு. அதை ஏன் இங்கே எழுதி வச்சுருக்கான்னு தெரியல, அந்த பங்கு எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இது செக்டர் லீடர் கிடையாது, ஆனால் அது ஒரு ஃபைனான்ஸ் செக்டர், நல்ல செக்டராக இருந்தாலும் தற்போதைக்கு அந்த பங்கு வந்து பெருசாக ஏறி வரல. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல், ஆர்கே ஃபோர்ஜிங்லாம் ஒரு மாதிரி இருக்கட்டும். இவங்களுக்கு என்ன ஒரு தொடர்பு, டொரண்ட் பவர் வந்து டாப் 3ல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஏறி தானே இருக்கணும், ஏன் இவர் 2 வருஷமாக இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு நான் போய் பார்க்குறேன். ஆமாம், அது இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இறங்கியிருக்கு. 3 வருஷம் சார்ட்டு போடுவோம். 3 வருஷம் சார்ட்டு போகையில் எப்படி 2 வருஷமாக இறங்கியிருக்குன்னு சொல்கிறேன்னு தெரில. மேபி கரெக்டாக இந்த 2024 பாதிக்கு மேலே செப்டம்பர் மாதத்தில் போய் எடுத்தாரா அப்படின்றது தெரில. அப்படி எடுத்திருந்தாருன்னா அது இறக்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் 2 வருஷமாக இறங்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. அதையும் நான் ஒரு சந்தோக கண்ணோட்டத்தோடு போய் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காகவும் அதே சமயம் இவங்களுடைய செக்டரில் வந்து ஒரு டாப் 5க்குள்ளே வரக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த பங்கு எப்படி கீழே போச்சுன்னு ஒரே அதிசயமாக இருக்குது. இது எப்படி 3 வருஷம் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ எல்லாமே மேலே எடுத்திருப்பாரோ தெரியல. ஸோ இவைகளுக்கு என்ன ஒற்றுமை, செக்டர் லீடர் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் நான் போய் பார்த்தேன். அதில் சில பங்குகள் எப்படி கீழே போச்சுன்னு டவுட்டாக தான் போய் பார்த்தேன். ஆனால் அவனை இறங்கித்தான் இருக்கானு. அது என்ன காரணம்னா மேபி அவர் உச்சாணியில் கரெக்டாக எடுத்துருக்கிறதுனாலேயே நின்றது தெரில. பட் அவர் போட்டிருக்கிற தகவல் உண்மை தான். நம்மளுக்கு பார்த்தோன்னே மைண்டில் தோணும், இந்த டோரண்ட் பவரில் நம்ம அதிகமாக நியூஸ் வாசித்தது இல்லை. நியூஸ் இருக்கும்பொழுது அதை வாசிக்கும் பொழுது நம்ம மைண்டில் இதெல்லாம் செக்டர் லீடர் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் போய் எடுத்து பார்க்கும்போது 2024க்கு அப்புறம் அது இறங்கித்தான் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி எம்டிஎஃப் கடனுக்கு வாங்கியிருக்காரு.
ஷேரினுடைய விலையும் இறங்கி கிடக்கு, கடனும் கட்டிக்கிட்டு இருக்காரு. அடாடா, இன்னொரு நண்பர் பெரிய பார்ட்டி தான், 10 லட்ச ரூபா வச்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. ஆனால் 10 லட்ச ரூபாய் லாஸ் அப்படின்றாரு கடந்த 4 வருஷத்தில், ஒரே டைமில் விடலை. அப்போ இவருடைய அக்கௌண்ட் வந்து அப்பப்போ பணத்தை போட்டு எடுத்திருப்பார் போல். அதுக்கு தான் பணத்தை சேர்த்தணும். பணத்தை வந்து சிறுக 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 சேர்த்திக்கிட்டு அப்புறம் பெரிய அமௌண்ட்டாக ஆனதுக்கப்புறம் தான் ஒட்டுக்க போகணும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் போட்டிருப்பார் போல். அப்புறம் இவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆகாமல் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுச்சு, நான் இனிமேல் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சே பல பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டு சைடு, இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் எத்தனையோ பேர் கடந்த 4 வருஷத்தில் லாஸை மீட் எடுத்துட்டேன் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. சில பேர்லாம் 100 கோடி சம்பாதிப்பேன், 10 கோடி சம்பாதிப்பேன்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. பட் அது வந்து இனிமேல் எதிர்காலத்துலேயும் சொல்கிறாங்க. பட் ரியலிஸ்டிக்காக நிறைய பேர் இந்த ட்ரேடிங்கை விட்டுட்டு லாஸ் ஆகிருந்தது, ட்ரேடிங்கை விட்டுட்டு நான் ஈக்விட்டி சைடு இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வந்தேன், லாஸை ஒரு மாதிரி ரெக்கவரி பண்ணிட்டேன், ஸ்விங் ட்ரேடிங்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு நண்பருக்குமே 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ, இதெல்லாம் பெரிய வேல்யூ தான். பெரிய வேல்யூவாக வந்துட்டாவே அதை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ கடந்த ஒரு வருஷமாக 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபா இறங்குது ஏறிது. ஆனால் லாஸ்ட்லேயே தான் இருக்குது. சரி நண்பர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு மார்க்கெட்டு லீவு. அதனால் நம்ம ஜாலியாக, இது எப்போவோ நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன், நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்றைக்கி நம்மளுக்கு லீவ் வருது, ஜாலியாக கொண்டாடலாம். நாளைக்கு விடுமுறை, அதனால் நாளைக்கு மார்க்கெட்டினுடைய தொல்லை நம்மளுக்கு இல்லை. ஸோ என்எஸ்சி ஹாலிடேஸ் 2026 இயருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி நாளைக்கு டுமாரோ ஹாலிடே. பொதுவாக ஒரு தடவை சூடு பிடிச்சிட்டா மறுபடி கொஞ்சம் ஃபோக்கஸில் சில காலத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 11% ஏறி இருக்கான். சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு எழுச்சி கீழே விழுந்தா மறுபடியும் இன்றைக்கி 11% ஏறிய ஒரு பங்காக ஜூபிட்டர் வேகன் இருக்கு. எம்சிஎக்ஸ் அதே மாதிரி தான், அவன் பாட்டத்துக்கு இஷ்டத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்கான். எல்லாம் கமாடிட்டி டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஏங்க கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. முதல்ல வந்து ஒரு லாட் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குண்டான கமிஷன் என்பது வேறு. இப்போ ப்ரைஸே டபுள் ஆகிடுச்சு, அப்போ அதுக்குண்டான கமிஷன் மாறும்ல. ஸோ கமாடிட்டிஸை வச்சு மேலே வந்த பங்குகளில் இந்த கமாடிட்டிஸ் தயாரிக்கிற பங்குகளும் மேலே வந்திருக்கு, அதை வாங்கி விற்கிற ட்ரேடு பண்ணுற பங்குகளும் மேலே வந்திருக்கு, அதை நடத்துகின்ற எக்ஸ்சேஞ்சுகளும் மேலே வந்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல இது எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்கலாமா? 113% ஏறி இருக்குது இந்த எம்சிஎக்ஸ். நன்றி, வணக்கம்.